சற்று முன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒரு விவசாய பெண்மணி நெல் கொள்முதல் நிலையத்தில் போயிட்டு அங்கு வேலை செய்யும் ஊழியர்களிடம் அந்த பெண்மணி கதரும் வீடியோவை நீங்களே பாருங்க. தற்போது இந்த வீடியோவை பகிர்ந்தது பாஜக கட்சியைச் சேர்ந்த கருப்பு முருகானந்தம் அவர்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. நான் லோடு பண்ண வேலையை பாக்குறியா? நீ எனக்கு நெல்ல போடுங்க. யார் ரோட்ல உட்காராருன்னு நான் பாக்குறேன். என்ன இங்க கம்யூனிஸ்ட் ரோட்ல உட்காந்துட்டா கம்யூனிஸ்ட் வெட்டி போட்டுருவாங்களா? நானும் கம்யூனிஸ்ட்ல தான் இருக்கேன், நானும் எல்லாத்துலயும் இருக்கேன். போடுங்க, நான் மூட்டை தூக்கி போடுறேங்களா? என் நெல்ல போடுறேன் தூக்கி உன்கிட்ட பேசல, உன்கிட்ட பேசல, உனக்கு எனக்கு ஏதோ பேச்சு எடுத்திருக்கா? என்ன நீ லோடுமேன் பேசுறதுக்கு உன்கிட்ட ரைட்ஸ் கிடையாது. உன்கிட்ட ரைட்ஸ் கிடையாது. லோடுமேன் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. லோடுமேன் பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. கருப்பு முருகானந்தம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களில் தொடரும் அவலம், மிரட்டப்படும் விவசாயிகள். ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர் மாவட்டத்தில் நெல் பிடிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிடுகிறார். ஆனால் திருத்துறைப்பூண்டி அருகே கொத்தமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளோம், நெல் பிடிக்க வலியுறுத்தினால் சாலை மறியல் செய்வோம் என கூறி மிரட்டுகிறார்கள். அந்த பெண்மணியை மிரட்டுறாங்க. டெல்டாவில் தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது இந்த திமுக அரசு. திரைப்படம் பார்த்து திரை விமர்சனம் சொல்ல நேரம் இருக்கும் தமிழக முதல்வருக்கு விவசாயிகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்டுகொள்ளவும் நேரமில்லை அப்படின்னு கருப்பு முருகானந்தம் அவர்கள் இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கிடித்து தொங்க விட்டுருக்காரு. இங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க விவசாயிகளோட நிலைமை இதுதான். விவசாயிகள் எக்கேடு கெட்டு போனால் என்ன அப்படின்னு இந்த திமுக அரசும் இந்த திமுக அரசுல வேலை செய்யும் அரசாங்க ஊழியர்களும் கண்டும் காணாமல் விவசாயிகளை பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துல நீங்க இந்த மாம்பழம் பிரச்சனையிலிருந்து தொடர்ந்து விவசாயிகள் வந்து இந்த திமுக அரசால வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வரும் தேர்தலில் விவசாயிகள் எல்லாம் இந்த திமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு பகிருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.